is for educational purposes only. No income or result is guaranteed. This is not investment advice. Always do your own research. வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் நிறைய ஸ்டாக் வந்து பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். அது எப்படி ப்ரோ பிளெட்ஜ் பண்ணுறது, அதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன, அண்ட் வந்து அதுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் எடுப்பாங்களா, எதாவது நெகட்டிவ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி பிளெட்ஜிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு நிலம் வச்சுருக்கோம், இல்லை தங்க நகை வச்சுருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, டக்குன்னு காசு தேவைப்படுது, கொண்டு போய் அடகு வச்சிடுறோம் கரெக்டாக. அதே மாதிரி தான் வந்து காசு வரும்போது ரொட்டேஷன் பண்ணி நம்ம வந்து பெட்டர் ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு தான் அசெட். எப்படி கோல்டு லேண்ட் அசெட்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் தான் அசெட். நம்மக்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும், நிறைய ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு இதில் வரேன். இப்போ வந்து நம்ம ஸ்டாக் எப்படி பிளெட்ஜ் பண்ணுறது, அது வந்து வர வேல்யூக்கு பேர் கொலட்ரால் வேல்யூ அப்படிம்பாங்க. சரியா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிளெட்ஜிங்க்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க எடுக்க மாட்டாங்க. பிளெட்ஜிங் அண்ட் வந்து அன்பிளைட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 10 ரூபா, ஒரு ஸ்டாக் பண்ணுறதுக்கு 10-15 ரூபா அது மட்டும்தான் எடுப்பாங்க. புரோக்கரோ இல்லை வந்து நம்ம யார்கிட்ட பிளெட்ஜ் பண்ணுறோன்னா என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், அங்கேயோ இது ப்ரோக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எதுவும் எடுக்க மாட்டாங்க. சரியா, அதனால் பயந்துக்காதீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்களான்னு. நம்மக்கிட்ட இருக்கிற அதாவது அக்கௌண்ட்டை காட்டுறோம், இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது, எனக்கு ட்ரேட் பண்ண வந்து கொலட்ரால் தான், ஒருவேளை லாஸ் ஆனால் திரும்ப என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, நீ வந்து அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் கரெக்டாக, இந்த மாதிரி இருக்கிற போர்ட்ஃபோலியோ இருக்கும். எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இது மணி அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மணி அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தோம்னா இப்போ இந்த போர்ட்ஃபோலியோக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். சரியா, இப்போ நான் எல்லா ஸ்டாக்கையும் பிளெட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், கொலட்ரால் ஈக்விட்டின்னு போட்டிருக்கீங்களா, 1,02,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட இருந்த நிறைய ஸ்டாக் இருக்குது, அது வேல்யூ அதிகம், 1,02,000 ரூபாய் எனக்கு வந்து கொலட்ரால் கொடுத்துருக்காங்க. அதாவது 1,02,000 நம்ம ஆப்ஷனில் பையிங் செல்லிங் பண்ணிக்கலாம். சரியா, அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பையிங் பெனிஃபிட், பையிங் அண்ட் செல்லிங் பெனிஃபிட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டிருக்காங்க பாருங்கள். சரியா, எனி டைம் அன்பிளெட்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து கெட் மார்ஜின் இன் 15 minutes அப்படிங்கிறது. இப்போ மார்க்கெட் திடீர்னு இறங்குதுனாலும் நம்ம அதை பேக்கப் பண்ணுறதுக்கு பண்ணலாம், இல்லை வந்து பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்காக, ஆர்ஓஐ அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம வந்து இது பண்ணலாம். சரியா, இந்த மாதிரியான ஸ்மார்ட் பிளேக்காக வந்து இந்த பிளெட்ஜிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இதனால் நம்மளோட மார்ஜினுங்கிறது அதிகரிக்கும். சரியா, நம்மளோட ஆப்ஷன்ஸ் அண்ட் வந்து இதில் ப்ளே பண்ணும்போது, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது சும்மா இருக்கிறதுக்கு அதுலேருந்து மாதம் 1 or 2% கூட இந்த மாதிரியான பிளெட்ஜிங்லேருந்து ட்ரேட் பண்ணி வந்தால் பெட்டராக ரிட்டர்ன் இருக்குமே அப்படிங்கிறத ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த பிளெட்ஜிங் கொடுத்துருக்காங்க. சரியா, சேஃப்காகும். நீங்கள் கெட் இன்ஸ்டன்ட் மார்ஜின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போதைக்கு எல்லாம் இன்னும் நோ ஸ்டாக்குன்னு இருக்கு இல்லைங்களா, எல்லா ஸ்டாக்கையும் பிளெட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா, இன்ஃபோசிஸ், ஜைடூஸ் எல்லா ஸ்டாக்கும் பிளெட்ஜிங்கில் இருக்குன்ட்டு. இப்போ இந்தியன் பேங்க் 369 ஸ்டாக்கு, இது ஃபுல் ஃபண்ட் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் அன்பிளெட்ஜ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. பிளெட்ஜிங்னா நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவீங்க, இங்கே இருக்கிறது செலக்ட் ஆல் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா எல்லா ஸ்டாக் லிஸ்ட்டில் இருக்கும். செலக்ட்டு ஜஸ்ட்டு பிளெட்ஜ் அப்படிங்கிற பட்டன் அழுத்திட்டிங்கன்னா இங்கே காட்டும். அழுத்திட்டிங்கன்னா நேராக வந்து சிடிஎஸ்எலோட வெப்சைட் போகும், உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும், போட்டிங்கன்னா உடனே பிளெட்ஜ் ஆகிடும். வேறு ஒரு ப்ராசஸ் இல்லை, சிம்பிள் தான். தென் அன்பிளெட்ஜ். சரியா, இப்போ இந்த ஸ்டாக்ல என்கிட்ட பிளெட்ஜ் இருக்கேன், அதே மாதிரி செலக்ட்டு ப்ராசஸ் அன்பிளெட்ஜிங்கு அப்படின்னு கொடுத்து இங்கே ஓகே கொடுத்து அமுத்துனா அன்பிளெட்ஜ் ஆகிடும். சரியா, இதுதான் வந்து இந்த பிளெட்ஜிங் அண்ட் வந்து அன்பிளெட்ஜ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். சார்ஜஸை பொறுத்தவரை நம்ம இந்த லெட்ஜருக்கு வந்தோம்னா மேபி லெட்ஜர் இங்கே இருக்குது பாருங்கள். லெட்ஜருக்கு வந்து நம்ம வந்து எல்லா இது எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சார்ஜஸை பொறுத்தவரையில் பிளெட்ஜிங் சார்ஜஸ்னு இருக்கும். இங்கே பிளெட்ஜிங் சார்ஜஸ் மேபி கஸ்டமைஸில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் டேட்டில் தேர்ந்தோம்னா இருக்கலாம். ஏப்ரல்லேருந்து பார்ப்போம். சரியா, பிளெட்ஜிங் சார்ஜஸ் 10 ரூபா ஏதாவது எடுத்திருப்போம். பிளெட்ஜிங் ட்ரேட் எஃப்என்டோ அதெல்லாம் சார்ஜஸ்ஸு. இப்போ பிளெட்ஜிங் சார்ஜஸ்ன்னு காட்டினா உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன் பிளெட்ஜிங் எடுத்திருக்கானா அப்படின்னு. ஓகே, ஏப்ரல் இங்கே பாருங்கள், சார்ஜஸ் ஃபார் செல் பிளெட்ஜ் அன்பிளெட்ஜ் இன் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த டிபி மொத்தமாக வந்து என்னோடய அத்தனை ஸ்டாக்கையும் நான் பிளெட்ஜ் பண்ணதுக்கான
பிளெஜிங் சார்ஜஸ் பாருங்கள். ஒவ்வொரு இப்போ அசோக் லைலாண்ட் ஸ்டாக்ஸ் பிளெஜ் பண்ணதுக்கு 15 ரூபா. தென் வந்து ஆர்விஎல் வந்து பிளெஜ் பண்ணுறது, ஹீரோ மோட்டர், ஒவ்வொரு நிறைய ஸ்டாக் பிளெஜ் பண்ணனால எனக்கு வந்து மொத்தமாக 250 ரூபா சார்ஜஸ் எடுத்திருக்கான். சரியா, கிட்டத்தட்ட அதில் எனக்கு வந்து ஃபண்டு கிடச்சது 1 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. இந்த என்ன ப்ரோ 250 ரூபா வேணால் இதை வச்சு நான் ட்ரேட் பண்ண போகிறேன், அதில் இதை ட்ரேட் பண்ணி ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன், இல்லை வந்து பையிங் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து அது 1000 5000 10,000 கூட கிடைக்கலாம். சரியா, லாஸ் பண்ணிட்டு என்ன ப்ரோ பண்ணுறது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா, அது என் கையில், ஏன்னா பிளெஜ் பண்ணதுனால இல்லைங்களா, அது என் கையில் தான் இருக்குது. நான் லாஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் பண்ணுவேன், அது நான் எப்படி ஸ்மார்ட்டாக இது பண்ணுறேன், நான் எப்படி யோசிக்கிறேன், என்னோடய அனலைசிஸ் எப்படி இருக்குது அதில் இருக்குது. சரியா, நான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறேன். மார்க்கெட் ரெண்டும் கலந்தது தான், ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்க. ரிஸ்க் தெரிஞ்சு உள்ளவாங்க. சரியா, ஓகே, அதே தான் நம்ம. ஆனால் நமக்கு இந்த சார்ஜஸ் நமக்கு க்ளீனாக கொடுத்துரும். இதுக்கு தவிர்த்து அவங்க எந்த இது எடுப்பாங்க, அதே அன்பிளேஜுக்கும் நமக்கு வந்து அன்பிளேஜஸ் சார்ஜஸ் இருப்பாங்க. சரியா, சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது இதில் நம்ம பார்க்குறக்கு. தென் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பையிங் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சர் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கலாம். அந்த என்ன ப்ரோ இது வந்து லாஸ் பண்ணிட்டா என்கிட்ட ஃபண்டு இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்கை விற்று அவங்க ஃபண்டு எடுத்துப்பாங்க. சரியா, அதனால் ஒரு வேளை லாஸ் எதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கப்புக்கு வந்து ஃபண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாக் எதுவும் விற்க மாட்டாங்க, செட்டில் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபண்டு எதுவும் வச்சுக்கணுங்க, இதில் காசு கொடுத்துருவாங்க, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. சரியா, ஓகே, வேறு ஏதாவது டவுட்டு அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, வேறு ஏதாவது வீடியோ பண்ணலாம் சொல்லுங்கள், பாட்காஸ்ட்டு அதெல்லாம் ஒரு இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம பண்ணலாம். இன்னொரு பெட்டரான டைமில் இதை பற்றி நான் பேசுகிறேன். சரியா, லைவில் இல்லை வந்து தனி வீடியோ பற்றி பேசுகிறேன். அண்ட் வந்து பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.